இன்றைக்கி நம்ம பரீட்சையால் பார்ட் நவ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் நவ் அப்படின்னா 9th லெசன். இதுக்கு முன்னாடி 8 லெசன்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதோட எக்ஸசைஸும் நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். मैं बालक हूँ, मेरा नाम कलाम है, मैं एक छात्र हूँ, मैं स्कूल में पढ़ता हूँ, मैं स्कूल में हिंदी और अंग्रेज़ी पढ़ता हूँ. இப்போ மீனிங் பார்க்கலாம். நான் ஒரு பையன், என்னோட பேர் கலாம், நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஸ்கூலில் போய் படிக்கிறேன், நான் ஸ்கூலில் ஹிந்தியும் இங்கிலீஷும் படிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். मैं बालिका हूँ, मेरा नाम इंद्रा है, मैं एक छात्र हूँ, मैं स्कूल में पढ़ती हूँ, मैं स्कूल में गणित पढ़ती हूँ. நான் ஒரு பொண்ணு, என் பேர் இந்திரா, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் ஸ்கூலில் மேக்ஸ் படிக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்க. राहुल तुम वहाँ क्या करते हो? मैं यहाँ गणित पढ़ता हूँ. क्या तुम तमिल नहीं पढ़ते? हाँ, मैं स्कूल में तमिल भी पढ़ता हूँ. तुम कब खेलते हो? मैं शाम को खेलते हो. ஓகே, ஸோ ராகுல் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்களோட டீச்சர் யாரோ ஒருத்தங்க. நான் இங்கே வந்து மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறான் ராகுல். क्या तुम तमिल नहीं पढ़ते? நீ தமிழ் படிக்கலையான்னு கேட்குறாங்க. நான் ஸ்கூலில் வந்து தமிழும் படிச்சுட்ருக்கேன்னு ராகுல் சொல்கிறான். தும் கப கேள்தே ஹோ அப்படின்னா நீ எப்போ விளையாடுவேன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஈவினிங் விளையாடுவேன்னு சொல்கிறாங்க. ஷாம் அப்படின்னா ஈவினிங்னு அர்த்தம். மீரா தும் क्या करती हो? मैं गाना सीखती हूँ. तुम और क्या सीखती हो? मैं नाचना भी सीखती हूँ. மீரா நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. நான் வந்து சாங் அதாவது மியூசிக் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா மீரா. அதுக்கப்புறமா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து மியூசிக் மட்டும்தான் நீ படிக்கிறியா மீரான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் டான்ஸுமே படிக்கிறேன். பி அப்படின்னா ஆல்சோன்னு அர்த்தம்னா டான்ஸும் படிச்சுட்ருக்கேன்னு மீரா சொல்கிறா. क्या तुम वीण बजाना भी सीखती हो? हाँ, मैं வீணா பஜானா பி சீக்தே ஹோ. அதாவது நீங்கள் வந்து வீணையும் வாசிக்க கற்றுட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வீணா ப்ளே பண்ணுறதுக்கும் கற்றுட்ருக்கேன்னு மீனா சொல்கிறா. யஹ ஆத்தா ஹே வஹ ஆத்தா ஹே, ஏ ஆத்தா ஹேன் வே ஆத்தா ஹேன் ஆப் ஆத்தா ஹேன் ஹம். இப்போது யஹ அப்படின்னா இதுன்னு அர்த்தம், வஹனா அதுன்னு அர்த்தம், ஏனா இவங்கன்னு அர்த்தம், வேணா அவங்க, ஆப் அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம், ஹம் அப்படின்னா நாங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம சென்டென்ஸில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். यह कौन है? यह नौकर है. नौकर कहाँ से आता है? नौकर बाजार से आता है. नौकर बाजार से क्या लाता है? नौकर बाजार से तरकारी लाता है. அதாவது இது யாருன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஒர்க்கர் எங்கே போயிட்டு வாராங்கன்னு கேட்குறாங்க. நௌக்கர் அதாவது ஒர்க்கர் வந்து மார்க்கெட்லேருந்து வராங்க. மார்க்கெட்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு நீங்கள் கேட்குறாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டில் இருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். யஹ கோடா காடி ஹே. கோடா கியா கர்த்தா ஹே? கோடா காடி கீச்தா ஹே. ஓகே, இது வந்து ஒரு குதிரை வண்டி. காடினா வண்டின்னு அர்த்தம். இது வந்து குதிரை என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்குறாங்க. குதிரை வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். वह क्या है? वह गाय है, गाय हमें दूध देते हैं, गाय का दूध सेहत के लिए अच्छा है. அது என்னதுன்னு கேட்குறாங்க. அது ஒரு பசுமாடு. பசுமாடு வந்து பால் தரும்னு சொல்கிறாங்க. ஸோ பசுமாட்டோட பால் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ये मेरी माता जी है, ये खाना बनाती है, ये मेरे पिताजी है, वे ये डॉक्टर में काम करते हैं. இவங்க என்னோட அம்மான்னு சொல்கிறாங்க. என் அம்மா எனக்கு சாப்பாடு சமைச்சு தராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்னோட அப்பான்னு சொல்கிறாங்க. என் அப்பா வந்து டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். ஹம் லட்கே ஹேன், ஹம் தோ லட்கே ஹே, ஹம் மைதான் மே கேந்து கேள்தே ஹே. இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேர் பாய்ஸ். நாங்கள் வந்து 2 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து கிரவுண்டில் பால் வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேந்த் அப்படின்னா பால்னு அர்த்தம். இங்கே பாருங்கள். வே कौन है? वे लीला और लैला है. वे क्या करती है? वे दोनों पढ़ती है. அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அவங்க லீலா
அப்புறமா லைலா. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் படிச்சுட்ருக்காங்க. இப்போது நம்ம அபியாஸ் பார்க்கலாம். அபியாஸ் அப்படின்னா என்னது? எக்ஸசைசஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழே அங்கிரேசியுமே அர்த்தம் லிக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கானானா பாடுதல், டு சிங்கர்னு அர்த்தம். கீஞ்ச்னா அப்படின்னா டு புல், இழுக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்கர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு அர்த்தம். மதத் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது. நௌக்கர்னா சர்வெண்ட்டுன்னு அர்த்தம். सही शब्द सुनकर वाक्य पूरा करो. इला வந்து नौकर तरकारी लाता है. वे वीणा बजाना भी सीखती हूँ. घोड़ा गाड़ी खींचता है. गाय हमें दूध देते हैं. हम मैदान में खेलते हैं. இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். சித்திர தேக்கோ और जवाब दो. पिक्चर பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். लड़के मैदान में क्या करते हैं? அதாவது பாய்ஸ் வந்து கிரவுண்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாடிட்டுருக்காங்க. ஸோ கேள்தே. கோடா கியா கீஞ்ச்தா ஹே? கோடா காடி கீஞ்ச்தா ஹே. காடினா வண்டி இல்லையா? ஏ கியா கர்த்தே ஹே? ஏ கானா பனாத்தே ஹே. அவங்க வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. காய் ஹமேன் கியா தேத்தே ஹே? காய் ஹமேன் தூது தேத்தே ஹே. பால் நமக்கு என்ன தரும்? மாடு வந்து நமக்கு பால் தரும் இல்லையா? ஸோ அதான் சொல்லியிருக்கு. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். நௌக்கர் கியா லாத்தா ஹே? நௌக்கர் தர்காரி லாத்தா ஹே. ஸோ வந்து ஒர்க்கர் என்ன வாங்கிட்டு வராங்க? ஒர்க்கர் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஹிந்துமே அனுவாத் கரோ. அதாவது நீங்கள் வந்து ஹிந்தியில் எழுதணும். நீங்கள் இனி எப்போ விளையாடுவாங்கிறத எப்படி கேட்கணுன்னா தும் கபு கேள்தே ஹோ. வாட் இஸ் த கவ் கிவ்? ஸோ இதுக்கு வந்து காய் கியா தேத்தே ஹே. ஐ லேர்ன் சிங்கிங் அப்படின்னா மே கானா सीखती हूँ. என்னோட பேர் கலாம் அப்படின்னா மேரா நாம் கலாம் ஹே. லாஸ்ட் ஒன் பாருங்கள். இது என்ன அப்படின்னா யஹ் கியா ஹேன்னு சொல்லுவோம். இந்த லெசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.